வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு சமூக அறிவியலில் குடிமியல், அதாவது இந்திய அரசியலமைப்பு அப்படின்ற யூனிட்டுக்குண்டான ஷார்ட் நோட்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ கிட்டத்தட்ட 10 பக்கம் கட்டி இருக்குது இந்த யூனிட்டு. சரிங்களா? ஸோ மொத்த பக்கம் எவ்வளோ ஷார்ட்டாக முடியுதோ அவ்வளோ ஷார்ட்டாக நம்ம பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, வாங்க டைம் வேஸ்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இப்போ கட்டளை நோக்கம் பாருங்கள். அதாவது இதில் எது பகுதி பார்க்க போகிறோன்னா, அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, அதனுடைய சிறப்பு கூறு என்ன, அடிப்படை உரிமைகள் என்ன சொல்லுது, அடிப்படை கடமை என்ன சொல்லுது, அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடுனா என்ன, மத்திய மாநில அரசுகளின் உறவுகள் என்ன, அவசர நிலை எது இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா, அறிமுகத்தில் முக்கியமான 2 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. ஒரு நாட்டினுடைய அடிப்படை சட்டம் எது அப்படின்னு கேட்டோன்னா அரசியலமைப்பு. ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி அப்படின்றது அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு என்ற கொள்கையை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் தோன்றியது. சரிங்களா? 3 கொஸ்டின் விட்டு பாருங்கள். சரிங்களா? அதாவது அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க ஐக்கிய நாட்டிலிருந்து தான் தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இந்த அரசியலமைப்பு தேவை அப்படின்னா, ஒரு நாட்டின் குடிமக்கள் வாழ விரும்பும் வகையில் சில அடிப்படை கொள்கைகளை வகுத்து கொடுப்பது. சரிங்களா? அவங்க எந்த அளவுக்கு வாழணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அடிப்படை கொள்கைகள் வகுத்து தர வேண்டியது அரசியலமைப்பினுடைய வேலை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம். அதாவது 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பில் உருவாக்கப்பட்ட. சரிங்களா? இப்போ 1946. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 292 மாகாண பிரதிநிதிகள். சரிங்களா? 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேசி அரசு நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் 1. சரிங்களா? அப்புறமேல்பட்டு மற்றும் மாகாண முதன்மை ஆளுநர் சார்பில் 3 பேர். ஆக மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தார்கள். புரியுதா? ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 389 உறுப்பினர். இதில் மாகாண பிரதிநிதிகள் 292 பேர். சுதேசி அரசு பிரதிநிதிகள் பார்த்தீங்கன்னா 93 பேர். சரிங்களா? சுதேசி அரசுகளின் உறுப்பினர்கள் 93 பேர். பலுசிஸ்தான் சார்பில் 1, மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பில் 3 பேர். சரிங்களா? இப்போ மாகாண பிரதிநிதிகள் வேற, மாகாண முதன்மை ஆணையர்கள் வேற. புரியுதா? இது கன்ஃபியூஸே பண்ணக்கூடாது. சரிங்களா? மொத்தம் 389, 292 மாகாண பிரதிநிதிகள், 93 சுதேசி அரசுகள், பலுசிஸ்தான் சார்பில் 1, நெக்ஸ்ட் மாகாண முதன்மை ஆணையர் சார்பில் 3 பேர். மொத்தம் 389 பேர். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1946 முதல் கூட்டம். சரிங்களா? அதாவது இந்திய அரசியலமைப்பின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா 1946 டிசம்பர் 9 அன்று தான் நடைபெற்றது. என்னுடைய தற்காலிக தலைவர் யார்? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் தேர்ந்தெடுப்பாங்க. இவர் அரசியலை உருவாக்கும் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் போதே அவர் செத்து போயிடுவார். அதனால் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பினுடைய நிரந்தர சபையாக தோற்றுவித்திருப்பார். புரியுதுங்களா? ஸோ அப்போது அரசியலமைப்பு சட்டத்தின் நிரந்தர அதாவது அரசியல் அமைப்பு நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதனுடைய செயலாளர்கள் துணைத் தலைவர்கள் 2 பேர். யாருன்னா HC முகர்ஜியும் VT கிருணமாச்சாரி 2 பேர் அதனுடைய துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்திருப்பாங்க. சரிங்களா? இந்த கூட்டத்தொடர் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடைபெற்றது. மொத்தம் எத்தனை அமர்வு? 11 அமர்வுகள், 166 நாட்கள் நடைபெற்றது. இக்கூட்டத்தின் போது 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டன. அவற்றுள் சில ஏற்படுத்தப்பட்டது. சரிங்களா? அவற்றில் சில ஏற்கப்பட்டன. அரசியல் நிர்ணய சபை பல்வேறு குழுக்களின் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி பணியை மேற்கொண்டது. சரிங்களா? ஸோ முக்கியமான கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் BR அம்பேத்கருக்கு அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆகியவை இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர். சரிங்களா? அப்போ புரியுதோ? இதில் என்ன சொல்ல வராங்க? அச்சாணி எது? ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணி என்பது அரசியலமைப்பு தான். சரிங்களா? ஸோ ஒரு மனுஷன் அவன் வாயத்துக்கு ஏற்ற மாதிரி வழிவகுன்னு சொல்கிறது அரசியலமைப்பு தான். அதாவது மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். அதில் 292 பேர் மாகாண பிரதிநிதிகள், 93 பேர் சுதேசி அரசுகள் நியமன உறுப்பினர்கள், பலுசிஸ்தான் சார்பில் 1, மாகாண முதன்மை ஆளுநர் சார்பில் 3 பேர். மொத்தம் 389 பேர். அதனுடைய முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 நடந்திருக்கும். தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா.
அவர் செத்து போயிட்டது காரணத்தால் ஸோ நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து நியமனம் பண்ணியிருப்பாங்க. துணைத் தலைவராக HC முகர்ஜியும் BT கிருஷ்ணமாச்சாரி 2 பேர் நியமனம் பண்ணியிருப்பாங்க. இந்த கூட்டம் 11 அமர்வுகளாக 166 நாட்கள் நடந்திருக்கும். இதில் 2473 திருத்தம் முன் வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டப்பேரவை குழு தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர் தலைமைக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது. ஆகையினால இந்திய அரசியலமைப்பின் தந்தை என அறியப்படுபவர் யார் அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர். ஓகே, புரியுதோ? நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட பின்னர் பொதுமக்கள் பத்திரிகை மாகாண பரவலாக விவாதிக்கப்பட்டது. இறுதியாக பார்த்தோன்னா அது இதுன்னு ஏதோ சொல்லி கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 22 பாகங்கள், இப்போ மொத்தம் 25 பாகம். சரிங்களா? 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் கொண்டு இந்திய அரசியலமைப்பு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்போ நடந்தது? 1946 டிசம்பர் 9. எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1949 நவம்பர் 26 அன்றைக்கி தான் வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் என்னென்ன இருக்குது? அதாவது முகவரி இருக்குது, 22 பாகங்கள் இருக்குது, 395 சட்ட பிரிவுகள் இருக்குது, 8 அட்டவணை இருக்குது. இப்போ வந்து 12 அட்டவணை இருக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 445 சட்டப்பிரிவு இருக்குது. சரிங்களா? 25 பாகம் இருக்குது இப்போ கரண்ட்டாக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் என்னைக்கு நடைமுறை வந்தது அப்படின்னா 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. சரிங்களா? இந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசு தினமாக நாம் கொண்டாடி வருகிறோம். புரியுதோ? சரி, ஓகே, அடுத்து போகலாமா? பிரேம் பெகாரி அதாவது ரைசா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலி பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. ஸோ இத்தாலி பாணியில் எழுதுனது யார் அப்படின்னா பிரேம் பெகாரி நரேன் ரைசாடா. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஸோ சிறப்பு கூறுகள் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, நெகிழ் மற்றும் நெகிழாத்தன்மை ரொம்ப பெருசு, இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இதை நீங்களே படிச்சுக்கோங்க. சரிங்களா? முகவரி பற்றி பார்ப்போம். பிரேம்பல் அதாவது பிரேமம்பல் இது என்ன சொல்லுதுன்னு அப்படின்னா முகவரி வந்து அறிமுகம் அல்லது முன்னுரை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அரசியலமைப்பினுடைய அறிமுகம் அல்லது முன்னுரை என்று அழைக்கப்படுவது வந்து முகவுரை. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது அரசியலமைப்பின் திறவுகோல் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா முகவரியை சொல்லுவாங்க. 1947 ஜனவரி 22ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜவஹர்லால் நேருவின் குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பின் முகவுரை அமைந்தது. பாருங்கள் எத்தனை வருது பாருங்கள், ரொம்ப ஈஸி. 1947 ஜனவரி 22. சரிங்களா? 1947 ஜனவரி 22 அன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, அதாவது குறிக்கோள் தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. அப்போ தான் வந்து முகவரி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. எது? 1976ஆம் ஆண்டு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது. அதன்படி இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தர்மம், சமதர்மம், ஒருமைப்பாடு போன்ற புதிய 3 சொற்கள் சேர்க்கப்பட்டன. சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு. அதாவது சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு போன்ற 3 புதிய சொற்கள் இணைக்கப்பட்டன. இந்திய மக்களாகிய நாம் என்ற சொற்களுடன் இது தொடங்குகிறது. எது? முகவரி. இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொற்களுடன் இந்த முகவரி தொடங்குகிறது. இந்திய மக்களே இந்திய அரசியலமைப்பின் ஆதாரம் என நாம் அறியலாம் அப்படின்றாங்க. இந்திய ஒரு இறையாண்மை மிக்க, இது ரொம்ப முக்கியம், இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு எனது நமது அரசியலமைப்பின் முகவரி கூறுகிறது. ஓகேங்களா? இந்த ஆர்டர் ரொம்ப முக்கியங்க. இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போவோமா? ஸோ அதாவது முகவரி வந்து இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் சமூக, பொருளாதார, அரசியல், நீதி என அனைத்திலும் பாதுகாப்பு வழங்குவதே இதனுடைய நோக்கம். அப்போது முகவரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்கிறாங்க. 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இதில் எது சேர்த்தாங்கன்னா சமதர்மம், சமய சார்பின்மை, ஒருமைப்பாடு சேர்த்துருக்குறாங்க. ஸோ இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பின்மை ஜனநாயக குடியரசு அப்படின்றது தான் முகவரை கூறுகிறது அப்படின்றாங்க. சரிங்களா? ஸோ 1889ஆம் ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரம் ஆகிய 3 முழக்கங்களாயின. பாருங்கள், பிரெஞ்சு புரட்சியின் போது தாங்க இதெல்லாம் வருதான். சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்போ வருது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பிரெஞ்சு புரட்சியின் போது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். நெக்ஸ்ட்டு
குடியுரிமை பார்க்கலாமா? சிட்டிசன். சிட்டிசன் என்ற சொல் வந்து சிவிக்ஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது. சரிங்களா? சிட்டிசன் என்பது சிவிக்ஸ் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வந்தது அப்படின்றாங்க. சரிங்களா? இதன் பொருள் வந்து நகர அரசில் வசிப்பவர். முக்கியமானது இது கொஸ்டின். சரிங்களா? சிட்டிசன் வந்து நகர அரசில் வசிப்பவர். இந்திய அரசியலமைப்பு முழுவதும் ஒரே மாதிரியான ஒற்றை குடியுரிமை வழங்குது. இதிலிருந்து பகுதி 2 சட்டப்பிரிவு 5 11 வரை குடியுரிமை பற்றி சொல்லுது. பகுதி 1 என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவினுடைய வரைபடம், அதாவது நில எல்லையை பற்றி சொல்கிறது பகுதி 1, குடியுரிமை பற்றி சொல்கிறது பகுதி 2. இதனுடைய சட்டப்பிரிவு 5 11 வரை இதுக்குண்டான சட்டப்பிரிவு, குடியுரிமைக்குண்டான சட்டப்பிரிவு. குடியுரிமை சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டனா 1955 கொண்டு வரப்பட்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்பு 1955 இந்த குடியுரிமை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது. சரிங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து இந்த குடியுரிமை சட்டத்தை எத்தனை முறை திருத்திருக்கிறாங்கன்னா, 8 முறை திருத்திருக்கிறாங்க. சரிங்களா? 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? 1955 கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் 8 முறை திருத்தப்பட்டுள்ளது. சரிங்களா? முகவரி ஒரே ஒரு முறை தான் திருத்திருக்கிறாங்க. குடியுரிமை பெறுதல் பற்றி பார்த்தோன்னா, குடியுரிமை சட்டம் 1955 படி ஒருவர் கீழ்காணும் ஏதேனும் ஒரு முறையில் குடியுரிமை பெறலாம். ஃபஸ்ட்டு வந்து பிறப்பின் மூலம். சரிங்களா? என்னங்க ஜூம் பண்ணால் மினிமைஸ் ஆகிடுது. ஓகே. பிறப்பின் மூலம், வம்சாவளி மூலம், அப்புறம் வந்து பதிவின் மூலம், இயல்புரிமையின் மூலம், பிரதேச அதாவது நாடுகள் இணைவின் மூலம். இது இந்த 5 வழியில் வந்து குடியுரிமை பெறலாம். சரிங்களா? 5 வழிமுறைகளில் குடியுரிமை பெறலாம். பிறப்பின் மூலம்னா, அதாவது 1950 ஜனவரி 26 அன்றோ அதற்கு பிறகோ பின்னரோ இந்தியாவில் பிறந்த அனைவரும் இந்திய குடிமக்களாக கருதப்படுவர். புரியுதா? அதாவது ஜனவரி 26 1950க்கு மேலே பிறந்த அனைவருமே இந்திய குடிமக்களாக சொல்லுவாங்க. இது பிறப்பின் மூலம் வருது. வம்சாவளி பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்பா அம்மா வந்து இங்கே இருக்குது, புள்ள வெளிநாட்டில் போய் வேலை செய்யுது. சரிங்களா? ஸோ பின்னர் வெளிநாட்டில் பிறந்த ஒருவரின் தந்தை இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில், புரியுதா, வெளிநாட்டில் இருந்து அவர் வம்சாவளி மூலம் இந்திய குடியுரிமை பெற முடியும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பதிவின் மூலம் வந்து ஒருவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்திய குடியுரிமை கோரி பொருத்தமான அங்கீகாரத்துடன் பதிவு செய்வதன் மூலமாக கிடைக்கும். இயல்புரிமை அப்படின்றது வெளிநாட்டிலேருந்து ஒரு வெளிநாட்டவர் இந்திய அரசியலமைப்பு இதெல்லாம் நம்மளுக்கு பிடிச்சிட்டு நான் இங்கே வந்துருப்பறேன் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா இயல்புரிமையின் மூலம் கொடுப்பாங்க. ஸோ இணைவின் மூலம் 2 நாடு சண்டை போட்டு இணைஞ்சிச்சுன்னா அதன் மூலம் குடியுரிமை பெற முடியும். இந்த 5 வழிகள் எது? பிறப்பு, வம்சாவளி, பதிவின் மூலம், இயல்புரிமையின் மூலம், பிரதேச இணைவின் மூலம். நெக்ஸ்ட் வந்து குடியுரிமை இழத்தல். எப்பெல்லாம் நம்ம குடியுரிமை இழக்கிறோம் அப்படின்னா ஒரு 3 சாய்ஸ் வந்து முன் வைக்கிறாங்க. ஒரு குடிமகன் தாமாக முன் வந்து குடியுரிமை வந்து துரத்தல். 1, வேறொரு நாட்டில் குடியுரிமை பெறும்போது தாமாக இந்திய குடியுரிமை நீங்கிவிடும். இப்போ இந்தியாவில் பிறந்தவங்க அமெரிக்காவில் போய் குடியுரிமை வாங்குறாங்க, இங்கே அவங்களுடைய குடியுரிமை தானாகவே தீர்ந்து போயிடும். சரிங்களா? முடிவுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து எதனா திருட்டு வாய்க்கில் சிறை தண்டனை இதெல்லாம் ஏடாவிடமாக மாட்டின்னு இருந்தேன்னா அப்போ வந்து குடியுரிமை போயிடும். சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குடியுரிமை பெறது 5 வழி, குடியுரிமை இழக்கிறது 3 வழி. அடிப்படை உரிமை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? அடிப்படை உரிமை பற்றி பரவாயில்ல, ஸ்பீடாக தான் போயிட்டு இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா பகுதி 2 வந்து குடியுரிமை பற்றி, அதாவது குடியுரிமை பற்றி பகுதி 2 5 11 சட்டப்பிரிவு சொல்லிச்சு. இப்போ அடிப்படை உரிமை பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 3 சொல்லுது, 12 35 வரையும் சொல்லுது. சரிங்களா? சட்டப்பிரிவு வந்து 12 35, பகுதி 3. சரிங்களா? ஓகே. அடிப்படை உருவாக்கி வந்து எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாங்க இந்த அடிப்படை உரிமைனா? அமெரிக்காவிலேருந்து எடுத்துன்னு வந்தாங்க. சரிங்களா? அமெரிக்காவிலிருந்து நம்மளுடைய அரசியலமைப்பு எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாங்க அப்படின்னா அமெரிக்காவை முன் வச்சு தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க என்னன்னு சொல்கிறாங்க, அதாவது அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் அமெரிக்க நாடுகள் தான் தோன்றியதுப்பா. சரிங்களா? அதில் அடிப்படை உரிமைகள் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இருந்தால் நம்ம பின்பற்றி இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ அடிப்படையில் உள்ள அடிப்படை உரிமைகள் வந்து தாக்கத்தால் உருவாக்கிறார்கள். ஸோ அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை உரிமை எடுத்துருக்கிறாங்களா. முதலில் இந்திய அரசியலமைப்பு 7 அடிப்படை உரிமைகளை மட்டும்தான் கொடுத்துருக்குது. சரிங்களா? முதல் இந்திய அரசியலமைப்பு வெறும் 7 அடிப்படை உரிமை தான் கொடுத்துருக்குது. தற்போது 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளது. சரிங்களா? 6 மட்டும்தான் இருக்குது. பகுதி 3 இந்தியாவின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இந்தியாவினுடைய மகாசாசனம் எது அப்படின்னா பகுதி 3 தான், அடிப்படை உரிமைகள் தான். சரிங்களா? இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானதாகும். ஆனால்
இந்திய மக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமைகளும் இருக்குது. சரிங்களா? அப்போது மகாசாசனம் அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, இந்தியாவின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கிறது எது அப்படின்னா அடிப்படை உரிமைகள். சரிங்களா? எங்கேருந்து எடுத்துன்னு வந்தாங்க? அமெரிக்காவிலிருந்து. நெக்ஸ்ட் பார்ப்போமா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சட்டப்பிரிவு 32. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு 32 வந்து அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? இதயம் அல்லது ஆன்மா அப்படின்னு சொல்கிறது சட்டப்பிரிவு 32 சொல்லுவார். ஒன்றும் இல்லை. சரிங்களா? இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஸோ நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை நீதி பேராணை எனப்படும் அப்படின்றாங்க. எதில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது அடிப்படை உரிமைகள் எதனா வந்து கோர முடியாது அப்படின்னா அதுக்கு வந்து சட்டத்தின் மூலம் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அரசியலமைப்பின் பாதுகாவலன் எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். நச்சுன்னு 2 குத்துருக்குறாங்க பாருங்க இங்கே. அரசியலமைப்பின் பாதுகாவலன் எது அப்படின்னா உச்ச நீதிமன்றம். ஸோ சட்டப்பிரிவு 32 இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொன்னவர் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எப்படியெல்லாம் வந்து அந்த அதாவது இது நீதி கோரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்கொணர்வு நீதி பேராணை அபாகஸ் கரப்ஸ். சரிங்களா? இது என்ன சொல்லுதுன்னா, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து இது பாதுகாக்கப்படுகிறது. சரிங்களா? ஆட்கொணர்வு நீதி பேராணை. நெக்ஸ்ட் வந்து கட்டளை இருத்தும் நீதி பேராணை, அதாவது மாண்டமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. மாண்டமஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணியினை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும். சரிங்களா? மனுதாரர் அதாவது கட்டளை இருத்தும் நீதி பேரானா, ஸோ மனுதாரர் சட்ட உதவியுடன் தனது மனு தொடர்பான பணிகளை சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து நிறைவேற்றி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறது கட்டளை இருத்தும் நீதி பேராணை. தடையுறுத்தும் நீதி பேராணைனா, ஸோ ப்ராபிவேஷன், ஒரு கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுவதை தடுக்கிறது. தடையுறுத்தும் நீதி பேராணை. ஆவண கேட்பு நீதி பேராணை வந்து என்ன சொல்கிறாங்க, உச்ச நீதிமன்றம் வந்து ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு இதெல்லாம் வந்து பரிசீலனை பண்ணி நீதி தர்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இடும் இதை வந்து ஆவண நீதி கேட்பு பேராண்மை. தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இப்பேராணை வந்து சட்டமன்றத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது. இதை வந்து தகுதி முறை வினவும் நீதி பேராணை. இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது கேட்டுக்கிறாங்க கொஸ்டின். சரிங்களா? சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தர் கைது செய்யப்படுவது பாதுகாப்பு வந்து ஆட்கொணர்வு நீதி பேராணைப்பா. கட்டளை இருத்தனா, ஸோ மனு பேஸ் பண்ணி வர்றது வந்து கட்டளை இருத்தம் நீதி பேராணை. தடை இருத்தம் நீதி பேராணைனா சட்ட எல்லை தாண்டி செயல்படுவது. சரிங்களா? ஒரு கீழ் நீதிமன்றம் அதனுடைய சட்ட எல்லை இவ்வளோ தானே இருக்கும், அது மீறி போகுதுன்னா அது தடை இருத்தம் நீதி பேராணை வந்துடும். ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னா, ஸோ அதாவது நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிகளுக்கு அனுப்ப செய்ய கீழ் நீதிமன்றங்களுக்கு இடும் ஆணை தான் வந்து ஆவண கேட்பு நீதி பேராணை. ஆவணம் தேவை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி இருத்தும் நீதி பேராணை அப்படின்னா, ஸோ தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுது. சரிங்களா? இதுதான் வந்து தகுதி வினவும் நீதி பேராணை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து ஃபஸ்ட்டில் வந்து 7 அடிப்படை உரிமைன்னு சொன்னாங்களா, இப்போ 6 தான் சொன்னாங்களா, அந்த 6 என்னென்ன அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, நெக்ஸ்ட் வந்து சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரிங்களா? ஸோ இந்த 6 தான் இப்போ இருக்குது. சமத்துவம், சுதந்திரம், சுரண்டலுக்கு எதிரானது சு. சரிங்களா? சமத்துவம், சுதந்திரம், சுரண்டலுக்கு எதிரானது. நெக்ஸ்ட் வந்துன்னா சமய சார்பு, கல்வி கலாச்சார உரிமை. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அரசலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இது கரெக்டாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சு திரும்ப வந்து அதாவது பள்ளி கல்வி கலாச்சாரம் அரசலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை இதெல்லாம் வருது. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சமத்துவ உரிமை. சமத்துவ உரிமை பார்த்தீங்கன்னா பிரிவு 14 18 வரைக்கும் மொத்தம் 4 வரும் சமத்துவம். சரிங்களா? 4. ஃபஸ்ட்டு பிரிவு 14 என்ன சொன்னால், சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரிங்களா? 14 வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க, சட்டத்தின் முன்னாடி எல்லோரும் சமன்ட்டு. பிரிவு 15 என்ன சொல்லுது, பாகுபடுவதை தடை செய்தல், அதாவது பாகுபடுத்துவதை மதம், இனம், பாலினம் இதெல்லாம் பேஸ் பண்ணி பாகுபடுத்துதலை தடை செய்யணும். பிரிவு 16 சொல்லுது, பொது வேலைப்பகல ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் வந்து பொது வேலைவாய்ப்பில் சம பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீண்டாமை ஒழித்தல் வந்து பிரிவு 17. ஸோ பிரிவு 18 நான் சொல்கிறது, இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். சரிங்களா? ஏன் அப்படின்னா இராணுவம் ரொம்ப போராடி வாங்குவாங்க, கல்வியும் கஷ்டப்பட்டு வாங்குவாங்க.
மற்ற பட்டங்கள் எல்லாம் நீக்கணும் அப்படின்னா இப்படி பார்த்தா நிறைய பேருக்கு நம்ம தமிழ்நாட்டில் டாக்டர் பட்டமே இல்லாமல் போயிடும். சரிங்களா? டாக்டர் எம்ஜிஆர், டாக்டர் அம்மா இவங்கெல்லாம் வந்து தூக்குற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். என்ன பண்ணுறது? சரி, நான் புரியுதா? இதை வந்து சமத்துவ உரிமை பொறுத்த வரைக்கும் 14லேருந்து 18 வரைக்கும். 14னா சொல்கிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமந்து. 15 வந்து சாதி மத இன பாகுபாடு இதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பிரிவு. 16 சொன்னால் பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? 16 தான் வந்து பொது வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு. 17 வந்து தீண்டாமை ஒழிக்கணும். 18 வந்து பார்த்தோன்னா கல்விசார் மற்றும் இராணுவ பட்டங்கள் மட்டும்தான் இருக்கணும், மற்ற பட்டத்தையும் தூக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து சமத்துவ உரிமை. அதுக்கடுத்தது பார்க்க போது சுதந்திர உரிமை. சரிங்களா? சுதந்திரம் பிரிவு 19லேருந்து பிரிவு 22 வரைக்கும். இதுவும் 4. சரிங்களா? ஃபஸ்ட்டு 4, இதுவும் 4. இது முதல்ல 5 வரும். சரிங்களா? ஏன்னா 21A ஒன்று வரும், அதுக்கு என்னால். சரிங்களா? பிரிவு 19 என்ன சொல்லுதுன்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூட்டுவதற்கான உரிமை, அப்புறம் உரிமைகள் சங்கம் இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை. சரிங்களா? இது வந்து 19. ஆனால் ஏதாவது தேசிய நெருக்கடி நிலை வரும்போது இது செயல்படாது. அதாவது பிரிவு 19 ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். சரிங்களா? அன்னத்துக்கு போயிட்டு சட்டம் பேசிட முடியாது. நான் எனக்கு பேச்சுரிமை இருக்குது, நடக்கிற உரிமைக்குன்னா தூக்கி உள்ள வச்சு தட்டி விட்டுருவாங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து இது வந்து பிறவி 19. நெக்ஸ்ட்டு பிரிவு 20 பார்த்தோம் அப்படின்னா, குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. சரிங்களா? குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. இப்போ ஒருத்தர் மேலே வந்து குற்றம் சாட்டப்பட்டாங்க அப்படின்னா அவர் வந்து உள்ளகிறாருன்னா இவங்க இஷ்டத்துக்கு அச்சு சாவச்சிட முடியாது. அதேமாதிரி வெளியார் யார் வச்சும் அச்சு சாவச்சிட முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு சில இது தரணும், கண்டிப்பாக. சரிங்களா? பாதுகாப்பு தரணும். அதுதான் வந்து பிரிவு 20. பிரிவு 21 என்ன சொல்கிறது? வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை. சரிங்களா? வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை வந்து பிரிவு 21. தனிப்பட்ட சுதந்திரம் பாதுகாப்பாகலாமா? பிரிவு 21ல். பிரிவு 21 என்ன சொல்கிறது? தொடக்க கல்வி பெறும் உரிமை. கட்டாயம் எல்லாரும் பச்சை ஆகணும் தொடக்க கல்வி. பிரிவு 21A. பிரிவு 22 என்ன சொல்கிறதுனா, சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சரிங்களா? இப்போது சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை. சரிங்களா? இது எதுனா பிரிவு 22. சரிங்களா? ஸோ இதுதான் பிரிவு 19லேருந்து பிரிவு 22 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுதந்திர உரிமை சொல்லுது. சரிங்களா? சுதந்திரமாக இருக்கிறத பற்றி சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்கப்படுறது வந்து நம்ம சுரண்டலுக்கு எதிரான உரிமை. பிரிவு 22லேருந்து 23, 24 2 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. கட்டாய வேலை, கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற விபச்சாரத்தை தடுத்தல். புரியுதா? விபச்சாரம் கிடையாது, வியாபாரம். சரிங்களா? ஸோ வியாபாரத்தை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைகளும். பிப்ரவரி 24 பார்த்தீங்கன்னா குழந்தை தொழிலாளர், குறிப்பாக சொல்லப்போனால் குழந்தை தொழிலாளர் முறை தடுத்தல், தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறை தடுக்கிறது வந்து பிரிவு 24. சரிங்களா? ஸோ சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 2 தான். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? சமத்துவ உரிமையும் 4, சுதந்திர உரிமை 5, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 2. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சமய சார்பு உரிமை. இது வந்து மொத்தம் வந்து 4 வரும். இதுவும் பிப்ரவரி 25 பிரிவு 25லேருந்து பிரிவு 28 வரைக்கும். சரிங்களா? பிரிவு 25 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு சமயத்தினையும் ஏற்கவும் பின்பற்றும், எந்த ஒரு மதத்தையும் ஏற்றுக்கலாம், பின்பற்றலாம், என்ன வழியாலும் பண்ணலாம். சரிங்களா? பரப்பு கூட பரப்பலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிவு 25 சொல்லுது. 26 சொல்கிறது? சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. சரிங்களா? சமய விரோதத்தை நிர்வகிக்கலாம், அதுக்கு வந்து உரிமை வந்து பிப்ரவரி 26. பிரிவு 26 என்னன்னே தெரியல, பிப்ரவரி வந்து மன்னிச்சிருங்க. பிரிவு 26 என்ன சொல்லுதுன்னா, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை. பிரிவு 27 என்ன சொல்லுது? எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கு வரி எதுனா செலுத்தணுன்றலாம் கிடையாது. சரிங்களா? வரியெல்லாம் செலுத்தணும்னு சொல்லலை, அதுக்கும் சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க. பிரிவு 27. பிரிவு 28 பார்த்தீங்கன்னா மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நடைபெறும் வழி போதனை இதெல்லாம் கலந்துக்காமல் போயிடலாம். சரிங்களா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிவு 28 சொல்லுது. இதான் வந்து சமயம் சார்ந்து சொல்கிறது. சரிங்களா? ஸோ பிரிவு 25லேருந்து 28 வரைக்கும் 25 என்ன சொல்லுது? பரப்பலாம், பின்பற்றலாம், இதெல்லாம் சொல்லுது. விவகாரங்கள் வந்து தலையிடலாம், நிர்வகிக்கலாம். சரிங்களா? சமய விவகாரங்களை நிர்வகிக்கலாம். பிரிவு 27 வந்து எந்த ஒரு மதத்தை பரப்புவதற்கு வரி எல்லாம் எதுவும் செலுத்தக்கூடாது. பிரிவு 28 வந்து கூட்டத்தில் கலந்துக்காமல் போயிடலாம். சரிங்களா? இது வந்து பார்த்தோன்னா இது சமய சார்பு உரிமை. நெக்ஸ்ட் வந்து கல்வி கலாச்சார உரிமை பற்றி பார்க்க போகிறோம்.
பிரிவு 29 என்ன பண்ணுதுன்னா சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. ஸோ இந்த கல்வி கலாச்சார இது பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையினருக்காகவே கொடுத்துருப்பாங்க இந்த 29ம் 30ம் சரிங்களா. சிறுபான்மையினர் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு. பிரிவு 30 வந்து சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை சரிங்களா. அவங்களும் தனியாக கல்வி நிறுவனம் இதெல்லாம் நிர்வகிக்கலாம் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு 32 தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது சொன்னாங்க பாருங்க நீதிமன்றத்தை அணுகி உரிமை பெறுதல். இதுதான் என்ன சொல்கிறாரு ஆன்மான்னு சொல்கிறாரு சரிங்களா. யார் அண்ணல் அம்பேத்கர் அதானே சொன்னாங்க மேலே இந்த குத்துருக்கணும் பாருங்க இதயம் மற்றும் ஆன்மா. இதுதான் வந்து பிரிவு 32 சரிங்களா. ஸோ இதுதான் வந்து மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கல்வி கலாச்சார உரிமை, அதாவது அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. இந்த கட்டம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா பாருங்கள். ஸோ 1978 44வது அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா சொத்துரிமை வந்து பிரிவு 31 தூக்கிட்டாங்க சரிங்களா. பிரிவு 31 சொத்துரிமை நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்திய அரசியலமைப்பு சட்ட பகுதி 12 பிரிவு 300A ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. எங்கே தூக்கி எடுத்துன்னு போய் வச்சுட்டாங்க பிரிவு 300A பகுதி 12 எடுத்துன்னு போய் வச்சுட்டுருக்குறாங்க சொத்துரிமையை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் எந்த பக்கம் பாருங்கள் கீழே தான் வரணும். அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைத்தல். எப்போ வந்து அடிப்படை உரிமைகளை நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 352 சரிங்களா. அவசர நெருக்கடி நிலை அறிவிக்கப்படும் போது இப்போ சொன்னாங்க இல்லையா கொரோனா சரிங்களா. ஸோ அது மாதிரி டைமில் என்ன பண்ணோம் 19 ஆட்டோமேட்டிக்காக ஸோ உத்தரவாதம் அளிக்கப்பட்ட சுதந்திரம் தாமாகவே நிறுத்தப்பட்டது. ஒரு பையனை நம்ம யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். அவருக்கு வசனம்லாம் பேசியிருப்பார். ஓல்டு எத்தனை பேர் லாடம் கட்டின பிறகு ஐயோன்னு கத்திருப்பார் சரிங்களா. ஸோ அதுதான் அந்த டைம்லலாம் வந்து நம்ம வசனம் பேச முடியாது சரிங்களா. நான் பேசுவேன், நான் போவேன், நான் வருவேன்னா தூக்கி எடுத்துன்னு போய் அவங்க வேலை செஞ்சுருவாங்க. சட்டப்பிரிவு ஸோ 352 கீழ் குடியரசுத் தலைவரால் அவசர நிலை அறிவிக்கப்படும் போது பிரிவு 19 ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடும்னு சொல்லுவாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அரசு நெறிமுறை கோட்பாடு DBSD இதுக்குண்டான சட்டப்பிரிவு பார்த்தோன்னா அதாவது இதற்குண்டான சட்ட பகுதி வந்து 4 பிரிவு வந்து 36 51 வரைக்கும் சொல்லியிருப்பாங்க DBSD சரிங்களா. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. அடிப்படை உரிமை என்ன சொல்லுது பகுதி 3 12 35 வரைக்கும் சரிங்களா. இது அரசு நெறிமுறை DBSD வந்து பகுதி 4 36 51 வரைக்கும் சொல்லுது சரிங்களா. ஸோ இது வந்து என்ன சொல்கிறாரு இந்த DBSD வந்து புதுமையான சிற்பம்சம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் BR அம்பேத்கர் இதனை விவரிக்கிறார். புதுமையான சிற்பம்சம் அப்படின்னு சொல்கிறார் யார் BR அம்பேத்கர் அவர்கள் சரிங்களா. ஸோ இது ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் கொடுத்துருக்குறாங்க. அடிப்படை உரிமைகளும் அரசு நெறிமுறைத்தும் கோட்பாடும். அடிப்படை உரிமை பார்த்தோன்னா அமெரிக்கா ஐக்கிய நாட்டிலேருந்து வந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து வந்தது. ரெண்டுமே ஆள் தான் வருது சரிங்களா. அமெரிக்காவிலேருந்து வந்தது அடிப்படை உரிமை, அரசு நெறிமுறை வந்து அயர்லாந்துலேருந்து வந்து. ஸோ அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வெறும் அறிவுறுத்தலே ஆகும் அப்படின்றாங்க. இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும். இது வந்து நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியாதுன்றாங்க சரிங்களா. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை, இவை அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, தார்மீக மற்றும் அரசியல் ஒப்புதலில் பெற்றது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் ஜனநாயகத்தை வலியுறுத்திக்கின்றாங்க. இது வந்து ஜனநாயகம் உறுதியளிக்கிறது அவ்வளோதான் சரிங்களா. 2002ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது ஓகேங்களா. என்ன பண்ணுறாங்க பாருங்கள் 2002 என்ன பண்ணுறாங்க 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21 கீழ் சரிங்களா பிரிவு 21A கீழ் தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இங்கே பார்த்தீங்க இல்லையா பிரிவு 21A தொடக்க கல்வி பெறும் உரிமை எங்க அதாவது சுதந்திர உரிமையில் அதுதான் இங்கே சொல்ல வராங்கயா சரியா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திருத்தம் மாநில அரசுகள் முன் பருவமழை அதாவது எப்படி சொல்கிறது இந்த மழலையர் கல்வி அப்படின்னு நிறுவாங்களே 6 வயது வரையில் உள்ள குழந்தைகளுக்கு வழங்க அறிவுறுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அப்போது 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் திருத்தப்பட்டு
45வது அரசியலமைப்பு தான் திருத்துறாங்க. அது திருத்தி எத்தனை போய் பிரிவு 21(7) வச்சிடுறாங்க. சரிங்களா? ஓகே, அடிப்படை கடமைகள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ 1976ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சர்தார் ஸ்மரன் சிங் கமிட்டி தான் வந்து அடிப்படை அரசியலமைப்பு சட்டம் திருத்த செய்ய பரிந்துரைத்தது. எதுக்கு? அடிப்படை கடமை பற்றி சொல்கிறதுக்காக. இந்த அடிப்படை கடமை பற்றி பார்த்தீங்கன்னா முன்னாள் சோவியத் யூனியன் அமைப்பிலிருந்து வந்தது. சரிங்களா? ஸோ அடிப்படை உரிமை வந்து அமெரிக்கா, அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடு அயர்லாந்து, அடிப்படை கடமை வந்து சோவியத் ரஷ்யா. சரிங்களா? ஸோ எந்த கமிட்டியா? சர்தார் ஸ்மரன் சிங் கமிட்டி 1976. அதுக்கு பிரகாரம் 1976 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் நமது அரசியலமைப்பில் குடிமக்களின் பொறுப்பு சிலவற்றை சேர்த்தாங்களாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பகுதி 4A என்றும் 51A என்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும் வச்சுருப்பாங்க. இது அடிப்படை கடமையில். சரிங்களா? அடிப்படை கடமைகள் பட்டியல் கொடுத்துருக்குறாங்க. அதான் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான். இது கூட என்னென்ன பட்டியல்னா குடிமகன் அரசியல், அதாவது கொள்கை, நிறுவனம், தேசிய கீதம், தேசிய கொடி, தேசிய சின்னத்தெல்லாம் மதிக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுதலாக அமைந்த உயரிய நோக்கங்களை வந்து போற்றி வளர்த்தல். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை, ஒருபாடு இதெல்லாம் பேணிக்காகணும். தேசிய பாதுகாப்பிற்கு தேவைப்படும் போது நான் எல்லாம் போயிட்டு சண்டை போகிறதுக்கு தயாராகணும். சமய, மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேலைப்பாடுகள் வந்து மறந்து பெண்களை தரைக்குறவாக நடத்துறது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடாது. சகோதரத்துவத்தோடு இருக்கணும். சரிங்களா? உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதிக்கணும். காடுகள், ஆறுகள், ஏரிகள், வனவிலங்கு இதெல்லாம் பாதுகாக்கணும். அறிவியல் கோட்பாடு, மனிதநேயம், ஆராய்ச்சி மனப்பான்மை இதெல்லாம் வந்து இருக்கணும். சீர்திருத்தம் ஆகியவற்றில் வளர்க்கணும். வன்முறையை கைவிட்டு பொது சொத்துக்களை பாதுகாக்கணும். தனிப்பட்ட மற்றும் கூட்டு செயல்பாடுகள் என அனைத்தையும் வந்து ஒருங்கிணைத்து ஒரு நிலையான உயர்ந்த முயற்சி மற்றும் சாதனைகளை உருவாக்கணும். 6 முதல் 14 வயது வரையில் உள்ள குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை கண்டிப்பாக கொடுக்கணும். அது எங்கே சொல்லுதுன்னா 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில். சரிங்களா? 22 படி 51A கீழ் 11வது அடிப்படை கடமை அறிமுகப்படுத்தப்பட்டது. சரிங்களா? இந்த பிரிவின் கீழ் அனைத்து இந்திய குடிமக்கள் அல்லது பெற்றோர்கள் 6 முதல் 14 வயதுள்ள தங்கள் குழந்தைகள் அனைவரும் கல்வி பெறும் வாய்ப்பினை வந்து ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு சொல்லுது. எது? பிரிவு 51A சரிங்களா? இது அடிப்படை கடமையில் சேர்த்துட்டாங்கப்பா. அடிப்படை உரிமை வந்து 51A வச்சாங்க. 51A என்ன பண்ணுறாங்க? அடிப்படை கடமையாக வைக்கிறாங்க. 11வது அடிப்படை கடமையாக வைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து அடிப்படை கடமை சோவியத் யூனியன் ரஷ்யாவிலேருந்து வந்தது. மத்திய மாநில உறவுகள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? மத்திய மாநில உறவுகள் பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். போயினுக்குது போட்டோம், அது 1/2 hour தாண்டி போயினுக்குது. ஆனால் வந்து முக்கியமான யூனிட் இல்லையா? மத்திய மாநில உறவுகள் ரொம்ப ஈஸி இது. சரிங்களா? அதாவது மத்திய நாடாளுமன்றம் இந்தியா முழுவதற்கும் அல்லது இந்தியாவின் எந்த பகுதிக்கும் சட்டமேற்றும் அதிகாரம் தான் பெற்றிருக்கிறது. சரிங்களா? ஸோ யூனியன் பிரதேசங்களுக்கு பொருந்தும் வகையிலும் இந்திய அரசியலமைப்பின் 7வது அட்டவணை மத்திய மாநில அரசுகளுக்கிடையே சொல்லிட்டான் பாருங்க. அதிகார பகிர்வினை பற்றி சொல்கிறது வந்து 7வது அட்டவணை தான். சரிங்களா? மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஆனால் அதிகார பகிர்வினை பற்றி சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு வந்து அதாவது அட்டவணை வந்து 7 அப்படின்றாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா பொது பட்டியலில் 97 ஃபஸ்ட்டில் இருந்தது இது. சரிங்களா? பொது பட்டியலில் மத்திய பட்டியலில் 97, மாநில பட்டியலில் 66, பொது பட்டியலில் 47 அப்படின்னு தொடக்கத்தில் இருந்தது. ஆனால் தற்சமயம் என்ன பண்ணாங்க? மத்திய பட்டியலில் 100, மாநில பட்டியலில் 61, பொது பட்டியலில் 52ன்னு பிரிச்சுக்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய பட்டியலில் யாருக்கு வந்து சட்டமேற்றும் அதிகாரம் இருக்குது அப்படின்னா மாநிலங்களவைக்கு மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? நாடாளுமன்றத்தில் இருக்குது இல்லையா? ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாநிலங்களவை, மக்களவை, நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் அந்த பவரு மத்திய பட்டியலில். ஆனால் மாநில பட்டியலை பற்றி வரைக்கும் சட்டமன்றத்தில் வந்து மாநில சட்டமன்றத்தில் இங்கே இருக்குது இல்லையா? மாநிலம் எத்தனையா? மொத்தம் 28 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது இல்லையா? 28 ஸ்டேட் இருக்குது இல்லையா? அந்த 28 ஸ்டேட்லேயும் இது எழுதலாம். அதாவது சட்டமன்றத்தில் இருக்க 28, அதாவது 28 மாநிலத்தினுடைய சட்டமன்றங்கள் வந்து இந்த மாநிலத்தோட பட்டியலை வந்து எழுதலாம் அப்படின்னும். பொதுவான இந்த பொது பட்டியலை பார்த்தோம் அப்படின்னா
மத்திய மற்றும் மாநில ரெண்டுமே சேர்ந்து எழுதணும் பொதுப்பட்டியலில். இதில் முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய பட்டியல் என்ன சொல்லுதோ, அதாவது நாடாளுமன்றம் என்ன சொல்லுதோ அதுதான் வந்து ஏற்றுக்க முடியும். இதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ மத்திய மாநில உறவுகள் பற்றி கொஞ்சம் இன்னும் கூட இருக்குது, பார்ப்போம் அது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. அலுவலக மொழியெல்லாம் இருக்குது. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம், முடிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்க, ஒரு சீக்கிரமாக முடிச்சிடலாம். சரிங்களா? மத்திய மாநில உறவு தான் ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி. மத்திய மாநில உறவுகள் பற்றி சொல்லக்கூடிய அட்டவணை வந்து பார்த்தீங்கன்னா அட்டவணை 7. சரிங்களா? அதோடு மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் வந்து 97, மாநில பட்டியல் வந்து 66, பொது பட்டியல் வந்து 47 அப்படின்னு வச்சுருந்தாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ மத்திய பட்டியல் வந்து 100, பொது பட்டியல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 61. சரிங்களா? அதாவது மத்திய பட்டியல் வந்து 100 உயர்ந்துக்குது, ஒரு 3 உயர்த்திட்டாங்க. மாநில பட்டியல் வந்து இதுக்கு முன்னாடி 66 இருந்தது, அது வந்து 61 குறைச்சாங்க மாநில பட்டியல். அந்த 5 எத்துன்னு போயிட்டு பொது பட்டியலில் போட்டாங்க. பொது பட்டியல் இதுக்கு முன்னாடி எத்தனை இருந்தது? 47 இருந்தது. 47 ஒரு 5 52, அதான் பொது பட்டியலில் தூக்கி போட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 42வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகள் பொது பட்டியலுக்கு மாற்றி அமைக்கப்பட்டது. அவை கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவுகள், பறவைகள் மற்றும் வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்ற அமைப்பை தவிர பிற நீதிமன்றங்கள், நீதி நிர்வாகம் ஆகியவை. இது எல்லாம் வந்து ஏங்க பண்ணாங்க, பொது பட்டியலில் எடுத்துன்னு போய் போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அது போட்டு மாட்டோம். இங்கே முக்கியமானது ஒன்று. ஸோ மத்திய பட்டியலில் யார் வந்து சட்டம் எழுதுவாங்கன்னா நாடாளுமன்றம், மாநில பட்டியலில் சட்டமன்றம், பொது பட்டியல் வந்து மத்திய மற்றும் அதாவது நாடாளுமன்றமோ மாநிலமோ ரெண்டும் சேர்ந்து சட்டம் எழுதிடுவாங்க. இதில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் நாடாளுமன்றத்தில் என்ன சொல்கிறது அது மட்டும் தான் கேட்க முடியும். சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாக உறவுகள், நிதி உறவுகள் இதெல்லாம் கொடுத்துக்கிறாங்க. சரிங்களா? நிர்வாகம் மற்றும் நிதி உறவுகள் பற்றி கொடுத்துருக்குறாங்க. எதையும் இல்லை, இதெல்லாம் சொல்ல வராங்க. ஸோ ஒரு மாநில அரசின் நிர்வாக அதிகாரம் எல்லாமே யாருக்கிட்ட இருக்குது? மாநிலத்தில் மட்டும்தான் இருக்குது. ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க இன்னொரு மாநிலத்துக்கெல்லாம் போய் நிர்வாகம் பார்த்துன்னு இருக்க முடியாது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா மாநில அரசுகள் செய்து கொள்ளும் உடன்படிக்கைகள், ஒப்பந்தங்கள் அங்கீகரிப்பது ஆகியன ஸோ நிர்வாக உறவுகள் பற்றி சொல்கிறாங்க. நாடாளுமன்றம் தொடர்பான விஷயங்களை சட்டங்களை ஏற்ற சிறப்பு அதிகாரம் வந்து ஸோ எதுக்கு இருக்குது? நாடாளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அந்தந்த நிர்வாகத்தை அவங்க தான் பார்க்கணுன்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதி உறவுகள். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பகுதி 12 அதாவது சட்டப்பகுதி 12 சட்டப்பிரிவு 268 இருந்து 293 வரை நிதி உறவுகளை பற்றி சொல்லுகிறது. சரிங்களா? நல்லா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நிதி உறவு வந்து சட்டப்பகுதி 12ல் 268 இருந்து 293 வரைக்கும் சொல்லுது சட்டப்பிரிவு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம், சட்டப்பகுதி 12 எது? அதாவது கல்வி சொன்னாங்க, அதாவது சொத்துரிமை திரும்ப வச்சது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1969 மத்திய மாநில அரசுகளின் உறவு குறித்து முழுவதும் ஆராய தமிழக அரசு, அப்போ யார்? டாக்டர், அதாவது இவர் தான், கலைஞர் தான் இருப்பார். அப்போ வந்து ராஜமன்னார் குழு வந்து நியமிப்பார். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மத்திய மாநில அரசுகளுக்கிடையேயான உறவுகளை பற்றி முழுவதுமாக ஆராயத்துக்கு. ஸோ எத்தனை பேர் கொண்ட குழு ஒன்று நியமித்தாரோம்னா 3 குழு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு 280 கீழ் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசால் சில வரிகளுக்கு விதிக்கப்பட்டு வரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்லுது இந்த 280? குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்பட்ட நிதிக்குழு பரிந்துரையின் அடிப்படை. குடியரசுத் தலைவர், இந்த நிதிக்குழு வந்து குடியரசுத் தலைவரால் தான் பரிந்துரை செய்யப்படணும் அப்படின்னு சொல்லுது சட்டப்பிரிவு 280. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அலுவலக மொழி. அதாவது அரசியலமைப்பு சட்டப்பகுதி ஒரு 27 343 351 வரையில் உள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழிகள் பற்றி பேசுகின்றன. சரி, விவரிக்கின்றன. அதாவது அரசியலமைப்பு சட்டப்பகுதி 27 என்ன சொல்லுது அப்படின்னா 343 351 வரையுள்ள சட்டப்பிரிவுகள் அலுவலக மொழி பற்றி சொல்லுது. சரிங்களா? 343 351 தொடக்கத்தில் மொத்தம் 14 மொழிகள் தான் இருந்தது. தற்சமயம் 22 மொழிகள். இது எல்லாம் எங்கே திரும்பி வச்சுக்கிறாங்க? 8வது அட்டவணையில் வச்சுருக்கிறாங்க. சரிங்களா?
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 352 கீழ் அவசர நிலை அறிவிக்கலாம். சரி, இங்கே என்னவோ வேறு என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே கீ விட்டுனே இங்கே இருக்குது பாருங்கள். 2004ஆம் ஆண்டு இந்திய அரசு செம்மொழிகள் என்னும் புதிய வகைப்பாட்டினை ஏற்படுத்தியது. இதில் வந்து மொத்தம் 6 மொழிகள் செம்மொழியை பெற்றுள்ளது. பொறுத்துக்கள் வச்சுருவாங்க. தமிழ் வந்து 2004, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு வந்து 2008, கன்னடம் 2008, மலையாளம் 2013, ஒடிஷா வந்து ஒடிகி வந்து 2014. சரிங்களா? அப்போ கடைசியாக பண்ணது ஒடிகி தான். சரிங்களா? ஸோ தமிழ் 2020, சமஸ்கிருதம் 2005, தெலுங்கு 2008, கன்னடம் 2008. ஸோ தெலுங்கும் கன்னடமும் 2008 வந்திருக்கும். மலையாளம் 2013, ஒடி வந்து 2014. இப்போ பார்த்து அவசர ஏற்பாடு. இப்போ இது என்னது, அலுவல மொழி 8வது அட்டவணை. ஸோ பகுதி வந்து 27, 343லேருந்து 351 வரைக்கும் சொல்லுது. சரிங்களா? ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 14 மொழி தான் இருந்தது. இப்போ 22 மொழி இருக்குது. சரிங்களா? சரி, இதில் செம்மொழி பற்றி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் அவசர கால ஏற்பாடு பார்ப்போம். தேசிய அவசர நிலை 352ங்க. சரிங்களா? இது யார் சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் சொல்லுவார். சரிங்களா? ஏதாவது பிரச்சனை, ஆயுதமேந்தி போராட்டம், தேசிய லெவலில் பிரச்சனை அப்படின்னு அவர் தான் சொல்லுவார். குடியரசுத் தலைவர் தான். 352. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அரசியலமைப்பு 352 அவசர நிலை அறிவிக்கலாம். போர் அல்லது வெளிநாட்டவர் ஆக்கிரமிப்பு காரணமாக அவசர நிலை அறிவிக்கப்படும் போது அது வெளிப்புற அவசர நிலை எனப்படுகிறது. சரிங்களா? ஸோ வெளிநாட்டிலிருந்து வந்து தாக்குதல் பண்ணால் அது வெளிப்புற அவசர நிலை. உள்நாட்டிலே கலகம் ஏற்பட்டது வந்து உள்புற அவசர நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உள்நாட்டு அவசர நிலை. இந்த வகையான அவசர நிலைகள் 1962 62 ஆச்சு சீனா போர், 71 சீனா போர், 75 சீனா போர். சரிங்களா? ஆகிய ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்டன. புரியுதா? நெக்ஸ்ட் வந்து மாநில அவசர நிலை போகலாமா? சட்டப்பிரிவு 352 தான் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அவசர நிலை பற்றி சொல்லுது. சரிங்களா? இதில் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது முதலமைச்சருக்கும் ஆளுநருக்கும் எதனா சண்டை எதனா வந்துச்சுன்னா ஆளுநர் என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய இது வந்து கலைக்கலாம், இது சட்டமன்றத்தை கலைக்கலாம் அப்படின்ற உரிமை இருக்கும். சரிங்களா? அல்லது ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி, சரிங்களா, ஜனத்தங்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு ரெண்டுத்துக்கும் சண்டை வந்துச்சு ஒரு மாநிலத்தில் அப்படின்னா அதுமாரி டைமில் கலைக்கலாம். இது மாதிரிலாம் பார்த்தோம் அப்படின்னா இது சொல்கிறது 356 சொல்லுது. சரிங்களா? ஸோ இதனால் வந்து அவசர நிலை காலம் 3 ஆண்டுகள் வரைக்கும் இருக்கலாம். அதுமாரி டைமில் என்ன நடக்குன்னா ஆளுநர்னுடைய ஆணைக்கிணங்க குடியரசுத் தலைவர் தான் அந்த மாநிலத்தை வந்து ஆட்சி செய்வார் அப்படின்னு வந்துருக்குது. ஸோ பஞ்சாபில் 1951 இது மாதிரி ஒரு குடியரசு ஆட்சி முறை வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆனால் அண்ணாதுரை என்ன சொன்னார், ஐயோ நீ சொல்லுவேன்னா ஆளுநர் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் நீ தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது முதலமைச்சர் ஒரு கட்சியில் இருப்பார், ஆளுநர் ஒரு கட்சியில் இருப்பார். சரிங்களா? அப்போ ஆளுநர் என்ன பண்ணுவார், அந்த எதிர்கட்சியாக இருந்ததுன்னா அந்த கட்சி வந்து ஸோ அந்த சட்டமன்றத்தை வந்து எப்படின்னா கவுகுன்ற ஒரு எண்ணத்தில் இருக்கும். ஆகையினால் வந்து நான் சொல்கிற மாதிரி தான் நீ தேர்ந்தெடுக்கணும்னு அண்ணாதுரை வந்து வாதாடுவார். யாருக்குமே அந்த தில்லு கிடையாது இந்தியாவிலே. சரிங்களா? அதனால தான் அண்ணாதுரையை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசினுக்கிறோம். ஓகே, அடுத்து போவோம், டைம் இல்லை. நிதி சார்ந்த அவசர நிலை இது வரைக்கும் இந்தியாவில் வந்தது இல்லையா இது. ஸோ இதுக்குண்டான சட்டப்பிரிவு வந்து 360. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அவசர நிலை வந்து பார்த்தீங்கன்னா அவசர கால ஏற்பாடுகள். தேசிய அவசர நிலை 352, மாநில அவசர நிலை 356, நிதி அவசர நிலை வந்து 360. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம், அதாவது அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஏதாவது மாற்றம் எதுனா பண்ணோம் அப்படின்னா சிறு மாறுதல் என்பதை குறிக்கிறது. அரசியலமைப்பு சட்ட பகுதி 20இல் 368வது சட்டப்பிரிவு என்ன சொல்லுதுன்னா, அரசியலமைப்பினை சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் முறைகள் திருத்தம் செய்வதில் நாடாளுமன்றத்தின் அங்கீகாரம் இதெல்லாம் சொல்லுது. 368 வந்து அமெண்ட்மெண்ட் பற்றி சொல்லுதுப்பா. 20. சரிங்களா? அமெண்ட்மெண்ட் வந்து 368 கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. சட்டப்பகுதி 20. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்வதில் பின்பற்றப்படும் வழிமுறைகள், அதாவது 3லேருந்து 4 பங்குக்கு வந்து அங்கே உள்ளிருக்கக்கூடிய சட்ட மசோதா வந்து வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா 368 சட்டப்பிரிவு 3 வகைகளில் சிறப்பு இயல்புகளை கொண்டுள்ளது. என்னென்னா நாடாளுமன்றத்தின் சாதாரண அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படுதல். சரிங்களா? அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்தப்படலாம். ஸோ சாதாரணமான அறுதி பெரும்பான்மை, அதை ஓட்டு எடுக்குது 3ல் 2 பங்கு வெற்றி பெற்றால் திருத்திடுவாங்க. சிறப்பு அறுதி பெரும்பான்மை மூலம் திருத்துதல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3வது வந்து
நாடாளுமன்றத்தின் சிறு பரிதி பெரும்பான்மையை அதாவது பாதிக்கு மேற்பட்ட மாநில சட்டமன்றங்கள் ஒப்புதலை பெறுவதன் மூலம் திருத்தலாம் அப்படின்றாங்க. ஸோ அரசியலமைப்பு 42வது சட்ட திருத்தம் வந்து குறு அரசியலமைப்பு பாருங்கள். ஸோ குறு அரசியலமைப்புன்னு எது சொல்கிறாங்கன்னா 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்றாங்க. அரசியலமைப்பு சீர்திருத்த குழுக்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2000 வந்து எம்என் வெங்கடசாலியா தலைமையில் வந்து அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையம் எப்போ எம்என் வெங்கடசாலியா 2000 சரிங்களா. தேசிய சீராய்வு ஆணையமும் 2007 3 உறுப்பினரை கொண்ட எம்என் பூஞ்சி சரிங்களா. எம்என் பூஞ்சி தலைமையில் அப்போதைய அரசு வந்து ஒரு ஆணையை பிறப்பித்தது அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த யூனிட்டு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக வந்து குழப்புற மாதிரி இருக்குது இல்லையா, அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையின் கீழ் இந்திய அரசியலமைப்பினுடைய தந்தை அவர் தான் சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார் அப்படின்னா 32வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தை அவர் என்னன்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னே இங்கே வந்துடுவோம். அரசியலமைப்பின் திறவுகோல் எது அப்படின்னா முகவுரை அப்படின்னு சொல்கிறாரு சரிங்களா. அவர் சொல்லலை, அதாவது பொதுவாக சொல்கிறாங்க. அதாவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 31 இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. இதயம் மற்றும் ஆன்மா வந்து சட்டப்பிரிவு 32. அதுக்கடுத்தது அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடு என்னன்னு சொல்கிறாரு அவர், புதுமையான சிற்பம்சம் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன புதுசாக இருக்குது, அதுதான் புதுமையான சிற்பம்சம் வந்து அரசு நெறிமுறைத்துவம் கோட்பாடு அப்படின்றாரு சரிங்களா. ஓகே, அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூனிட்டு சரிங்களா. ஸோ மத்திய மாநில உறவு கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 51, பொது பட்டியல் வந்து 66 சரிங்களா. தப்பாக சொல்லிட்டு நினைக்கிறேன். பொது பட்டியல் அதாவது மத்திய பட்டியல் 100, மாநில பட்டியல் 61, பொது பட்டியல் 52. ஏன் அப்படின்னா முன்னாடி 47 இருக்கும். அந்த பொது மாநில பட்டியல் 66 இருந்தது எடுத்துன்னு போயிட்டு பொது பட்டியல் வச்சுருப்பாங்க சரிங்களா. அந்த 5 அதனால தான் 47லேருந்து 5 கோட்டினா 52 இருக்கும் சரிங்களா. இது எத்தனாவதுன்னா 42வது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. புக் பேக் பார்த்துலாமா? என்ன டைம் ஆகுது, 47 தான் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புக் பேக் பார்த்துலாம். கீழ்காணும் வரிசையில் முகவரி பற்றி சரியான தொடர் எது அப்படின்னா இறையாண்மை, குடியரசு, சமதர்ம, சமய சார்பன். அதாவது தப்புங்க, இது கிடையாதுப்பா. இது இறையாண்மை, சமதர்ம, சமய சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஆப்ஷன் இ அதுதான் சரியான ஆன்சர். இந்திய அரசியலமைப்பின் முகவரி எத்தனை முறை திருத்தப்பட்டதுன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்திக்கிறாங்க. 1978 47வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம். நெக்ஸ்ட்டு, ஒரு வெளிநாட்டவருக்கு காணும் எதன் மூலம் வெளிநாட்டவர் எதன் மூலம்னா இயல்புரிமையின் மூலம் பெறலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. சமத்துவ உரிமை, சுண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை மாறுபட்டது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 5வது, கீழ்கண்டவற்றுள் ஒன்று அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கான உதாரணம் இல்லை அப்படின்றாங்க. எதுனா இங்கே பாருங்கள், கிறித்துவ சமய தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல். அது கர்நாடகாவிலிருந்து கேரளா பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்யலாம். கிறித்துவ சமய குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைக்கலாம். ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சமூதியம் பெறுதல். பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்களை அவர்களது பிள்ளைகளுக்கு செலுத்துதல். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, அடிப்படை உரிமையை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. கிறித்துவ சமய குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைக்கலாமே, அதுக்கு என்ன. இதில் வந்து பார்த்தோன்னா பெற்றோரின் பூர்வீக சொத்துக்கள் அவரது பிள்ளைகளுக்கு செல்லுதல் அப்படின்றதான் இங்கே வந்து சரிப்பட்டு வராது. புரியுதோ? ஸோ சொத்துரிமையில் வந்துடும் அது சரிங்களா. ஆப்ஷன் இ இதுதான் வந்து ஆன்சரு. நெக்ஸ்ட்டு 6வது பாருங்கள், பின்வருவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இந்திய அரசியலமைப்பின் இதயம் அல்லது ஆன்மா எதை சொல்கிறாரு? அரசுக்குட்பட்டு தீர்வு காணும் சட்டப்பிரிவு 32 சொல்லுவார் சரிங்களா. அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் விரும்பினால், பிரதம மந்திரி ஆணையிட்டால், தேசிய அவசர நிலை என்பது குடியரசுத் தலைவரால் தான் சரிங்களா. ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் பார்க்கலாமா, 8வது கொஸ்டின். நமது அடிப்படை கடமைகள் டேஸ் இடமிருந்து பெற்றோம். அடிப்படை கடமை யார்கிட்ட இருந்து பெற்றோம்? அடிப்படை கடமை ரஷ்யா சரிங்களா.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த பிரிவின் கீழ் நிதி அவசர நிலையை அறிவிக்கும் முன்னா 360 சட்டப்பிரிவு 368 இது அமெண்ட்மெண்ட்டு 356 மாநிலம் 352 இது நாடாளுமன்றம், அதாவது தேசிய நெருக்கடி நிலை, மாநில நெருக்கடி நிலை. ஓகே, எந்த குழு கமிஷன் மத்திய மாநில உறவுகளை பற்றி ஆராய பரிந்துரை செய்தன்னா ராஜமன்னார் குழு. சரிங்களா, சர்க்காரியா குழுவும் வரும். சரிங்களா, 1 மற்றும் 2 தான் வரும். வெங்கடாச்சலையா குழு வந்து ஆணையம் பற்றி சொல்லுவோம், இங்கே சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. நீங்கள் பாருங்கள், எம்என் வெங்கடாச்சலையா குழு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சீராய்வு ஆணையம் பற்றி சொல்லும். சரிங்களா, அதனால் அது வராது. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போம். முதலில் அரசியலமைப்பு என்னும் கொள்கை டேஸில் தோன்றியதுன்னா யுஎஸ் அமெரிக்கா. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் வந்து சச்சிதானந்த சின்ஹா. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது டாக்டர்னு சொல்லுங்கள். அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போ அப்படின்னா நவம்பர் 26, 1949. நடைமுறைக்கு வந்தது வந்து ஜனவரி 26, 1950. ஓகே, நெக்ஸ்ட்டு பேராணைகள் அந்த டேஸ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிட்டுள்ளன அப்படின்னா 5 டேஸ் பேராணைகள் எத்தனை பேராணை? ஆமாம், 5 பேராணைங்க. 5 பேராணை, 5 அப்படின்றது தான் ஆன்சர். சரிங்களா, அதாவது ஆட்கொணர்வு நீதி பேராணை நல்லா ஒரு இல்லை, அதுதான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறதுனா எதன் அடிப்படை கடமைகள் வந்து டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறதுனா இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஸ் பிரிவின் கீழ் வழங்கப்படுகிறது. அதாவது அடிப்படை கடமை வந்து பார்த்தோன்னா 51A கீழ் வழங்கப்படுகிறது. சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் பொறுத்துக்கு பாருங்கள். குடியுரிமை சட்டம் 1955. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா முகவரி வந்து பார்த்தோன்னா ஜவஹர்லால் நேரு. குறு அரசியலமைப்பு வந்து 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். செம்மொழி வந்து தமிழ். தேசிய அவசர நிலை வந்து 1952 வரணும், 62 வருது பாருங்கள். சரிங்களா, இது வந்து 1952 அப்படின்ட்டு வரணும். சரிங்களா, அவ்வளோதான் இந்த யூனிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த யூனிட்டு. சரிங்களா, கேர்ஃபுல்லாக லெசன் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதாவது கண்டிப்பாக இந்த கட்டத்தை எப்படின்னா பச்சிருங்க, மகப்போ எப்படின்னா பச்சிருங்க. சரிங்களா, கட்டாயம் ஒரு கொஸ்டின் இருக்குது இதுலேருந்து. சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கு நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.